பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எதற்காக கர்த்தர் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதார வசனம் எரேமியா 32:19. உம்முடைய கர்த்தருடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கின்றன. தேவ கிருபை பெற்றவர்கள் ஏன் அவருடைய கண்கள் மனுபுத்திர மேல் நோக்கமாக இருக்க வேண்டும்? மனு மக்களாகி நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலுமே அவருடைய பார்வை இருக்கிறது. எதற்காக? நம்மை தனித்து விடவில்லை. தனித்து இருக்கிறோம் என்று நமக்கு நினைக்காதபடிக்கு அவர் பார்த்து கொண்டு நம்மளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக குடும்பமாய் நிலை நிறுத்தி இருக்கிறார். குடும்பத்தை ஸ்தாபிக்க பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இவர்களை போஷிக்க, வளர்க்க, கல்வி கொடுக்க உயர்ந்த பொருள் வேண்டும். இதற்கு வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கிறார். இந்த உண்டு பண்ணி கொடுப்பதற்காகத்தான் நம்மை கவனிக்கிறார். ஒவ்வொன்றையும் எப்படி நடத்த வேண்டும், வளர்க்க வேண்டும், நிலைநாட்ட வேண்டும், விருத்தியடை செய்ய வேண்டும் என்பதை விலாவாரியாக வேதாகமாக எழுதி கொடுத்து விட்டார். அதை நாம் கவனிக்கிறோமா? அதை நாம் ஃபாலோ பண்ணுகிறோமா? அதற்காக கவனிக்கிறார். ஆனாலும் மனிதன் தமது வார்த்தை, கட்டளைகளை, பிரமாணங்கள், நியமங்களை கொண்டு தனியாக எதுவும் செய்யும் அளவிற்கு அவன் உருவாக்கப்படவில்லை. தம்முடைய உதவி, கிருபை, தயவு இல்லாமல் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5 என்பதால் தம்முடைய ஆவியையே அவனுக்குள் நிரப்பியுள்ளார். இவர் எங்கேயோ தூரத்திலிருந்து நம்மை நோக்கி பார்க்கலைங்க. உங்களுக்குள்ளேயே, எனக்குள்ளேயே இருந்து நமது சகல வழிகளையும் கவனிக்கிறார். எதற்காக? வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணோக்கமாயிருக்கிறார். நீதிமொழி 1:23 சொல்கிறது, என் ஆவியை உனக்கு அருளுவேன், என் வார்த்தையை தெரிவிப்பேன். எதற்கு? இந்த இரண்டு ஜீவனுள்ளவாகி நமக்கு உதவி செய்யவே, உருவாக்கவே, தப்புவிக்கவே, உயர்த்தவே, தேவ சித்தத்தை நிறைவேற்றவே. நாம் தனியாக இல்லைங்க. நம்முடைய திறமையை வைத்து அவர் விட்டு விடலைங்க. அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை தெரியப்படுத்துகிறார். இந்த ஆவியும் வார்த்தையும் இணையும் போது, நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது எல்லாம் உண்டாகும். இதை நாம் சரியாக செய்கிறோமா? இதற்கு கவனிக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் ஒரே நாளில் புரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக. பின் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுயத்திலிருந்து விடுபட்டு ஆவியின் சிந்தையோடு இணைந்து கொள்ள வேண்டும். இதற்காக கவனிக்கிறார். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுயத்தை விட்டு வெளியே வருகிறானா, என் ஆவியோடு இணைந்து கொள்கிறானா என்பதை கவனிக்கிறார். மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்கிறது. இது எதை பொறுத்தது? நாம் விட்டு கொடுத்து ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அளவையும் விதத்தையும் பொறுத்தது. இதற்கு நமக்கு சொல்லுவதற்காக, உதவி செய்வதற்காக கவனிக்கிறார். நம்முடைய உயர்வு, மேன்மை நம்முடைய சிந்தையையும் செயல்பாட்டையும் தான் சார்ந்தது. தேவன் பாரபட்சமற்றவர். தேவன் அவரவர்களுக்கு தேவையான வரங்கள்படி ஆவியானவரை வழங்கியுள்ளார். உங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் சர்வ சக்திமான். ஆனால் உங்களை கொண்டு தேவன் என்ன செய்து முடிக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டிய தாளந்துகள், கிருபைகள், வரங்கள் கொடுக்கிறார். 100 வோல்ட்ஸ் தாங்குகிற கம்பியில் 1000 வோல்ட்ஸ் அனுப்ப மாட்டார். ஆகையால் நாம் மற்றவர்களோடு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இத்தனை காரியங்களும் நேர்த்தியாய் செய்து முடித்து தனது திட்டத்தை நிறைவேற்றவே அவர் அசதியாயிராமல் விழித்திருந்து நம்மையும் நமது வழிகளையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் தூங்கலாம், நாம் இலைப்படையலாம், நாம் சோர்வடையலாம். ஆனால் அவர் சோர்வடைவதில்லை, இலைப்படைவதில்லை, தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நினைத்து பாருங்கள். எத்தனை முறை நாம் தவறுபடினாலும் மன்னிப்பு கேட்டு வரும்போது அவர் சோர்வடைவதில்லை. எத்தனை ஜெப குறிப்புகள் வைத்தாலும் அவர் தன்னுடைய வழியை விட்டு விலகாமல் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். இதை புரிந்து கொண்ட தாவீது, எம் வழிகள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, சீர்தூக்கி பார்த்து நடத்தும் என்றான். உம்முடைய பாதையில் என்னை செம்மையாய் நடத்தும் என்றான். சங்கீதம் 27:11. நமக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும் நமக்கு அடுத்து வரக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியாதுங்க. அது அவருக்குத்தான் தெரியும். ஆகையால் அவருடைய பார்வை நம்மேல் இருக்க வேண்டும். நான் யோசித்த வழிகள், என் மூளையை கொண்டு நிர்ணயம் பண்ணின வழிகள் குறுகிய பார்வை கொண்டது. நீரோ என்னுடைய 1000வது தலைமுறையை பார்க்கிறவர். 1000 தலைமுறை மட்டும் கிருபை செய்வேன், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன், 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள சத்தியமுள்ள தேவன் என்று தன்னை பற்றி சொல்கிறார். அப்படி என்றால் இன்று நம்மை பார்க்கிறார். நம்முடைய 1000வது தலைமுறையை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உம்முடைய வழிகளை காட்டும், இதில் துன்பம் இடர்கள் வரும். யோவான் 16:31 வந்தாலும் நீர் அவைகளை டீல் பண்ணி கொள்வீர் என்கிறான் தாவீது. இதுதாங்க உத்தமம். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு வழியை ஏற்படுத்தியவர், இந்த ரட்சிப்பு நிறைவேற, நித்திய ஜீவனை அடைய அவர் வகுத்த வழிகள் தான் சரியான வழிகள்.
செம்மையானவைகள். இப்படி அவர் வழிகையே நமக்கு காட்டினாலும் நடக்க வேண்டிய பிரகாரம் நடக்கிறோமா, வேகமாக ஓடுகிறோமா, இல்லை இது கர்த்தருடைய வழிதானா என்று சந்தேகப்பட்டு சோர்வடைந்து உட்கார்ந்து விடுகிறோமா? இப்படி வாய்ப்புகள் உண்டு. இதை கவனித்து நிதானமாக ஓடி அவர் நாடிய துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்மை பாதுகாத்து விடுவித்து சரியான பாதையிலே நடத்த நம்மே நோக்கமாயிருக்கிறார். யாத்திராகம் 2:25 தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று இருக்கிறது. அப்படி என்றால் இதுவரை மறந்து விட்டாரா, திடீரென்று நினைப்பு வந்து விட்டதா என்பதல்ல. காலத்திற்காக காத்திருந்தார், நோக்கமாயிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்து கானான் சேர்த்தார். ஹல்லேலூயா. நாமும் அப்படித்தான். கர்த்தருடைய வழியில் அவருடைய வார்த்தையின்படி நடந்திருந்தாலும் பாதை மாறிப்போக நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நாம் பூமியில் வாழ்கிறோம். அப்படி விலகி சில பல காரியங்கள் சிக்கியிருந்தாலும், கடன், நோய், வேண்டாத பழக்க வழக்கங்கள், போராட்டம், கம்பேரிசன் இப்படி இருந்தாலும் நம்மேல் நோக்கமாயிருப்பவர் இவற்றிலிருந்து விடுவித்து மறுபடியும் தன் வழியில் சேர்க்க நம்மேல் நோக்கமாயிருக்கிறார். நோக்கமாய் பார்த்து கொண்டே இருக்கிறாரே, ஏன் சிக்கல் ஆரம்பிக்கும் போதே நம்மை தடுக்கவில்லை? அப்படி அவர் செய்வதில்லை. நமக்கு சுய சிந்தனையை கொடுத்திருக்கிறார். நல்லது கெட்டது பகுத்தறிவை ஆராய்ந்து செலக்ட் பண்ணும் கிருபையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மை மதிக்கிறார். உடனே விடுவித்திருந்தால் அடுத்து புது சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். அந்த தவறை செய்ய மாட்டோம், வேறு தவறை செய்வோம். வாழ்நாள் முழுவதும் அவர் இந்த வேலைத்தான் செய்ய வேண்டும். அடுத்து நாம் அவரது உறவில் நிலைத்திருக்கிறோமா, தேட வேண்டிய விதத்தில் தேடுகிறோமா, சுயத்திற்காக லாபத்திற்காக தேடுகிறோமா? சங்கீதம் 53:2. அடுத்து இவர் என் தகப்பன், நான் தெய்வ குடும்பத்தின் பிள்ளை, ஆவியில் நான் என் தகப்பனோடு மகிமையில் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமாகவே இதை நாம் செய்கிறோமா, நினைக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காக அவர் நம்மை கவனிக்கிறார். எண்ணங்களை கவனிக்கிறவர், நாவில் சொல் பிரபாவம் என்னை கவனிக்கிறவர், இது எல்லாவற்றையும் கவனிக்கிறார். அவரது உறவுதான் முக்கியம், முதன்மை என்று வைத்திருக்கிறோமா என்பதை கவனித்து நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், அதாவது நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய கீழ்ப்படுதல் எந்த அளவுக்கு இருக்கிறது. நாம் நினைப்போம் நாம் விசுவாசத்தில் ரொம்ப சூப்பர் என்று நினைத்து கொண்டிருப்போம். அவர் அப்படி அல்ல என்பதை நமக்கு காட்டுகிறார் என்பதற்காக உணர்த்தி சரி செய்து நம்ம அரவணைப்புக்குள் கொண்டு வருவதற்காக நம்ம நோக்கமாயிருக்கிறார், கவனிக்கிறார். நம்மையே நோக்கி கொண்டிருப்பது நோக்கம் குற்றம் கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க அல்லங்க. அது மனிதன் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தமது வழியில் நிறுத்தி தம் சித்தத்தை நிறைவேற்ற நாம் அடுத்த உயர்நிலைக்கு அடுத்து 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 மேலே போக சாட்சியாக வாழவே நம்மை நோக்கமாக இருக்கிறார். அதுதான் அவருடைய காலம்தான் கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். எங்கள் மேல் நோக்கமாயிருக்கும் தகப்பனே, வழி விலகும் போதே கண்டித்து உணர்த்துவது வழியில் சேர்ப்பீராக. சாத்தானின் பொய்க்கு சாய்ந்து விடாதபடிக்கு எங்கள் சிந்தையும் பக்கம் திருப்பிக் கொள்வீராகும். நாங்கள் திரும்பிக் கொள்வோம். உம்மை தேடும் பாக்கியம் இறுக பிடித்து கொள்ளும் கிருபையை அளவில்லாமல் தாரும். எங்கள் ஆத்துமாக்கள் உமக்கு நேராக உயர்த்துகிறோம் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு இதோ என்மேல் நோக்கமாயிருக்கும் கர்த்தரின் சத்தம் என் காதில் விழுகிறது. நான் சீராக நடப்பேன். இன்றிலிருந்து ஒருவனும் என்னை தொட முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா.